ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கக்கூடியது சித்திரை திருவிழாவில் அழகருடைய பண்டிகைகளும் அழகர் வரக்கூடிய மண்டகாப்படியின் சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சம் நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகாலனுக்கு எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் என்று ஒருவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை பலம். புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல அழகர் அங்கிருந்து கிளம்புறவர். நைட்டு 11 மணி 12 மணிக்குள்ள கல்லந்தரி வந்துருவார். அங்க நைட்டு தங்கிடுவாங்க. திரும்ப மறுநாள் காலையில் அப்படியே அந்த பயணம் தொடர ஆரம்பிக்கும். தொடர்ந்து வியாழக்கிழமை சாயங்காலம் நமக்கு மதுரையோடைய வெளிப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட் போஸ்ட்ல சுவாமிக்கு எதிர்சேவை நடக்கும். எதிர்சேவை அப்படின்றது மதுரை மக்கள் எல்லாரும் போய் சுவாமி எதிர்கொண்டு வரவேற்கிறதா எதிர்சேவை. இப்படி எதிர்சேவை ஆகி சுவாமி வரக்கூடியவர் ரிசர்வின் மாரியம்மன் கோவில், டிவிஎஸ் பங்களான்னு சொல்லி நிறைய மண்டகாப்படிகளுக்கு போவார். போயிட்டு நைட்டு 12 மணிக்கு 10 மணி அதிகபட்சம் 12 மணிக்கு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாளுக்குள்ள போயிடுவார். அங்க நைட்டு சுவாமி அங்க தங்க வச்சிருவாங்க. அங்க தங்கினதுக்கு அப்புறமாக நைட்டு 12 மணிக்கு 12:30 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். எல்லா விதமான அபிஷேகங்களும் சுவாமிக்கு அங்க நடக்கும். இதுல என்ன ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, இங்க இந்த கள்ளழகர் சுவாமிக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் பார்த்தா அழகர் கோயிலுடைய நூபுரகங்கை தீர்த்தத்துல மட்டும் தான் நடக்கும். அதுக்கு சுவாமிக்கு 3 இடத்துல மட்டும் தான் அபிஷேகம் நடக்குவாங்க. சுவாமி இங்க வரும்போது மட்டும் தான் அபிஷேகம் நடக்கும். ஒண்ணு நம்மளுடைய தலாவுலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில், 2வது நம்ம ராமராயர் மண்டகாப்படி தசவதார நிகழ்ச்சியில நடக்கும், 3வதாக நம்ம வண்டியூர் பெருமாள் கோயில் நடக்கும். இந்த 3 இடத்துல மட்டும் தான் சுவாமிக்கு அபிஷேகமே நடக்கும். இந்த அபிஷேகத்துல அழகர் கோயிலுக்கு கூடிய நூபுரகங்கை தீர்த்தம் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். வேற தீர்த்தங்கள் பயன்படுத்தப்படாது. இதுக்குன்னு தனியா செய்வார்த்திகள் இருக்காங்க. ஒரு 15-20 பேர் அவங்க இருப்பாங்க. அவங்க அழகர் கோயில குடியேறினதுக்கு அப்புறமாக இதை விரதமா இருந்து செய்வாங்க. அங்கிருந்து தீர்த்த குடத்தை தலையிலேயே சுமந்து கால்நடையாக அழகர் நம்மளுடைய பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில ஒரு சில தீர்த்த குடங்கள், நம்ம ராமராய மண்டபத்துல ஒரு சில தீர்த்த குடங்கள், அதுக்கப்புறம் வண்டி ஒரு சில தீர்த்த குடங்கள் சேர்த்துருவாங்க. என்ன காரணம்? இந்த தீர்த்தத்துல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கள்ளழகர் விக்கிரகம் அபரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்ரக தங்கத்தால் ஆன விக்கிரகம், ரொம்ப விசேஷமான தங்கத்தால் ஆன விக்கிரகம். இந்த விக்கிரகத்திற்கு வேற தண்ணீர் அபிஷேகம்னா சிலை கருத்துரும். அதனாலதான் அழகர் கோயில் நூபுரகங்கை தீர்த்தத்தால மட்டும்தான் இதுக்கு அபிஷேகமே பண்ணுவாங்க. அதான் இதோட தனிச்சிறப்பு. அன்னைக்கு நைட்டு வியாழக்கிழமை நைட்டு அங்க தங்கக்கூடிய சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். எல்லா விதமான அபிஷேகங்களும் முடிச்சு அது வரைக்கும் பல்லாக்கில் இருந்த சுவாமி தங்க குதிரை வாகனத்துக்கு எழுந்தருள பண்ணுவாங்க. சுவாமி அன்னைக்கு என்ன கலர் பட்டு கட்டியிருக்காரோ அந்த வருஷம் அந்த நாள் செழிப்பா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை உண்டு நமக்கு. மஞ்சள்னா மஞ்சள், பச்சைனா பச்சை, சிகப்புனா சிகப்பு. பெரும்பாலும் சுவாமி மஞ்சள் அல்லது பச்சை தான் கட்டுவார். இந்த பட்டு கட்டும்போது வாழ்க்கையை நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. அந்த பட்டு கட்டப்பட்டு சுவாமி 2 தங்க குதிரை வாகனத்தை சுவாமி ஏறிடுவார். ஏறதுக்கு அப்புறமாக அதிகபட்சமா 2 மணிக்கெல்லாம் சுவாமி ஆலயத்தை விட்டு வெளியே வந்துடுவார். ஏன்னா 2 மணிக்கு சுவாமி வெளியே வந்தாதான் எல்லா மண்டகாப்படிகளும் போயிட்டு திரும்ப ஆத்துக்குள்ள போக முடியும். அப்போ 2 மணிக்கெல்லாம் சுவாமி ஆலயத்தை விட்டு வெளியில வந்தார். வெளியில வரும்போது ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சூடிக்கலைந்த மாலையோட தான் சுவாமி வெளியில வருவார். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த மண்டபம், அந்த அழகர் திருவிழா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுவாமியோட தோல்ல ஒரே ஒரு மாலை மட்டும்தான் இருக்கும். நல்ல பெரிய மாலையா இருக்கும். அந்த மாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சூடி கலைந்த மாலை. ஏன்னா சூடிக்கலைந்த ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சொல்லக்கூடியால் அந்த தாயாரோட மாலை இல்லாமல் எந்த ஒரு பெருமானும் உற்சவ மண்டபத்துக்கு வரவே மாட்டாங்க. இது ஆண்டாள் நாச்சியாருடைய பக்திக்கும் காதலுக்கும் பெருமான் தரக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். அது போக அவளுடைய தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? அப்போ அந்த சூடிக்கலைந்த மாலையோட தான் பெருமாள் ஆத்துக்கு வருவார். நிறைய மாலைகள் இருக்கும், நிறைய விஐபிகள் மாலை தருவாங்க. அதெல்லாம் குதிரை மேல தான் போடுவாங்க. ஒரே ஒரு மாலை தான் சுவாமி போட்டிருப்பார். பெரிய மாலையா இருக்கும். அதுல பாக்கிற அழகர் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாலையோட தாயார் சாத்திர கிளியோட தாயார் சாத்திர கொடையோட சுவாமி இறங்குவார். அப்படியே வெளியே வரக்கூடிய அழகர் வரிசையாக தல்லாகுளம் பெருமாள் வீடு சுத்தி நிறைய மண்டகாப்படிகள் உண்டு. எல்லா மண்டகாப்படிகளுக்கும் போவார். அது அப்படி இப்படின்னு போய் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி சுவாமி வர்றதுக்கே 3 மணி ஆயிடும். வரிசையா தல்லாகுளம் கருப்பசாமி வீட்டை நிற்பாரு. அங்க கருப்பசுவாமிக்கும் இங்க இருக்கக்கூடிய அழகருக்கும் ஒரு சேர தீபாரம் நடக்கும். இங்க சுவாமி கருப்பசுவாமிக்கு மாலை சாத்துவாங்க. அழகர் பார்த்தது ஒரு மாலை எடுத்து சுவாமிக்கு சாத்துவாங்க. கருப்பசாமி கோவிலை தாண்டி அப்படியே தமுக்க மைதானம், அமெரிக்கன் காலேஜ், அதுக்கப்புறமாக அந்த கோரிப்பாளையம், நம்ம வரிசையா நிறைய ஐயா தேவர் சிலை எல்லாம் தாண்டி வரும் பொழுது அப்படியே ஆழ்வார்புரம் வழியாக சுவாமி ஆத்துக்குள்ள இறங்குவார். இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது கரெக்டா அதிகாலை ஒரு 6 மணி 5:30 மணி 6 மணி ஆயிடும். இந்த வருஷம் சுவாமி 5:30 மணிக்கு இறங்குறதா நமக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. சுவாமி அப்படியே ஆத்துக்குள்ள போவார். ஆத்துக்குள்ள போனதும் அங்க 2 மண்டகாப்படிகள் உண்டு. ஒண்ணு இந்தாரணக்குறை மண்டகாப்படி, நம்ம வீரராக பெருமாளுடைய மண்டகாப்படி சொல்லி 2 மண்டகாப்படிகள் உண்டு. ஆத்துக்குள்ள போறதுதான் சிகர நிகழ்ச்சி. அதை சுத்தி மக்கள் நிப்பா. மக்கள் வெள்ளம் தான் தெரியும், வைகை வெள்ளம். அப்படியே ஆத்துக்குள்ள போன உடனே ஆத்துக்குள்ள இறங்கிட்டாருன்னா திருவிழா முடிஞ்சது. அதான் திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சி. வரிசையாக ஆழ்வார்புரம் வழியாக நிறைய மண்டகாப்படிகள் முடிச்சு சுவாமி அப்படியே ஆத்துக்குள்ள போவார்.
போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வீரராக பெருமாளுடைய மரியாதையை இவர் ஆத்துக்குள்ள போகும்போது உள்ளுக்குள்ள வீரராக பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் வெள்ளி குதிரை வாகனத்துல இருப்பார். அவர் சுவாமியை எதிர்கொண்டு வரவேற்பார். வரவேற்று 2 பேரும் அப்படியே உள்ள போனதும் உள்ள கள்ளழகரை போனது உடனே வந்துட்டு வீரராக பெருமாள் வந்து கள்ளழகரை 3 முறை வலம் வருவார். அதற்கப்புறமாக அவருடைய மண்டகாப்படிக்கு போயிடுவார். இங்க வந்து சுவாமிக்கு பூஜை புனஸ்காரங்கள் மரியாதைகள் எல்லாம் நடத்தப்பட்டு சுவாமி வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுவாமி ஆத்துக்குள்ளே இருப்பார். அதற்கப்புறமாக மறுபடியும் திரும்பி வந்து ஆத்தோட ஓரப்பகுதியாக போய் அங்க இருக்கக்கூடிய ராமராயர் மண்டகாப்படிக்கு சுவாமி போயிடுவார். ராமராயர் மண்டகாப்படினா சுவாமி இருப்பார், மத்தியானம் வரைக்கும் இருப்பார். அங்க வந்து சுவாமி வந்து அங்க வச்சிருவாங்க. அங்க வந்து தண்ணி பீசல்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு உண்டு, மதுரையம்பதிக்கு மட்டும் உண்டு. அந்த வரலாறு நம்ம அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஆத்துல இறங்குறத வந்து நம்ம பார்த்தாச்சு. பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதிகாலையில சுவாமி வந்து ஆத்துல இறங்குவார். என்ன காரணத்துக்காக சுவாமி மதுரைபதி வர? அவருடைய தங்கச்சி கல்யாணம் முடிச்சு கொடுத்ததா வர. அப்ப அவருடைய தங்கச்சியோட கல்யாணம் வந்து அவர் எல்லாமே நடந்து முடிஞ்சது. பவளக்கனி வாய்ப்புகளும் அவருடைய சார்பாக நடத்தி முடிச்சிட்டார். அப்ப இத வரை தகவல் அவருக்கு லேட்டா தான் கிடைக்குது, கல்யாணம் முடிஞ்சு சொல்லிட்டு. அப்படியே ஆலயத்துக்கு போகாமல் ஆத்துல இறங்கி அப்படியே திரும்பி போறதாக தான் இதோட வரலாறு. அப்படிதான் அழகர் வந்து ஆத்துல இறங்குறார். அப்படியே ஆற்றில் இறங்கி அப்படியே திரும்பி ராமராய மண்டபத்துல போயிட்டு வர. அங்க சுவாமி வந்து தங்க வச்சிருவாங்க. பகல் முழுக்க சுவாமி அங்கதான் தங்கியிருப்பார். அதற்கப்புறமாக அடுத்த மண்டகாப்படிக்கு சுவாமி போவார். இங்க வந்து தண்ணி பீச்சல் சொல்லிட்டு ஒரு தனி வரலாறு உண்டு. தண்ணி பீச்சு வந்து சர்க்கரை கரைப்பது. இது 2ஓட சிறப்புகளை பத்தி அடுத்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது முருகனிவே ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகையில் வளாது பெய்கம் மலைவளம் சுரக்கமன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல், அது வச்சு வழிபடுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்றது கீழே வந்து அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.